தமிழ் மக்களும் உலக மக்களும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஃபோனில் வந்து ரிங்டோன் செட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் காசு கொடுத்து ரிங்டோன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியூன்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோன் செட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குறது தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டே சப்போஸ் இருக்குது அப்படின்னாலும் ஐடியூன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச ரிங்டோனே வந்து நமக்கு எடிட் பண்ணி செட் பண்ண முடியாது. ஆனால் லேட்டஸ்ட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஃபோனில் வந்து கேரேஜ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் ஆப் கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆடியோ ரெக்கார்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டைம் லைன் அப்படின்னு சொல்லி இதை மாற்றிக்கணும். ஸோ மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டணும். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இந்த செக்ஷன் ஏவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் எடுத்து விட்டு உங்கள் ரிங்டோன் வந்து எவ்வளோ செகண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைம் லைன் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதை டன் கொடுத்துருங்க. இதை டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் லைன் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த சிம்பிள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைலை வந்து ஃபைல்ஸ் அப்படி ஃபஸ்ட்டு ஆப்பிள் லூப் இருக்கும். ஸோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டில் போய்ட்டு ப்ரௌஸில் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஃபைல் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபைல் நேம் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆன அப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே லைட்டாக ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் ஃபுல்லாகவே இங்கே வந்து வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா இந்த நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி இன்னும் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ப்ளே பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இல்லையே ஏதாவது எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ இருக்கும். ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணி மை சாங்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் சேவ் ஆகிடும். சேவ் ஆன அப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஷேர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ரிங்டோன். ஸோ ரிங்டோன் போயிட்டு இது கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சு சேவ் பண்ணிடுங்க. ரீகி பேண்ட்னு போட்டுரு சும்மா. ஸோ நான் இங்கே வந்து நேம் போட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போது எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே நம்ம நேம் கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அங்கே அந்த ரிங்டோன் செக்ஷனில் வந்துடும். ஸோ அது எப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் சவுண்ட்ஸ் போய்ட்டு ரிங்டோன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செக்ஷனில் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோன் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆப்பிளை பற்றி இல்லை இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறோம்.